ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோஸு. இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நடந்த 2022 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து மேக்ஸ் கொஷினாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும் தான். ஸோ அதனால் நிறைய மேக்ஸுக்கு நீங்கள் டைம் வந்து அதிகமாக ஒதுக்கி படிங்க. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னாவே கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஈஸியாக நிறைய மெத்தடில் உங்களுக்கு ஸோ இதனுடைய ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொஷின் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 111 கொஷின்ஸ். இரு ஒத்த கம்பிகள் சம அளவுள்ள எடையால் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன. அவற்றின் மீட்சியல் குணங்களின் விகிதம் 5:3 எனில் கம்பிகளின் நீட்சி விகிதம் என்ன? இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஷின்ஸ் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக இருக்கிற ஒரு கொஷின் தான். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி கொஷின்ஸு சடனாக என்னன்னா ரிஃப்ளெக்ட் கூட ஆகலாம். ஸோ அதுக்காக இந்த கொஷினை உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பார்த்தோன்னா மீட்சியல் குணங்களின் விகிதம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குது? 5:3 கொடுத்துறாங்க. கம்பிகளின் நீட்சி விகிதம் சொல்லும்போது இது என்ன ஆகுதுன்னா, ஸோ ஆப்போசிட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இது வந்து 5:3னா அது 3:5 இருக்கும். அது மட்டும் நல்லா ஞாபகிச்சுங்க. அது எதிரும் புதிருமாக இருக்குது அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா சில நேரத்தில் நம்ம இதே கொஷின்ஸ் கூட நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே மாடல் கூட வரலாம். அதுக்காக இதுக்கான ஆன்சர் வந்து 5:3னா ஸோ கம்பிகளின் நீட்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 3:5 தான் சரியான விடை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம் மேக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? எங்கே இருக்குது பாருங்கள் மேக்ஸ் கொஷின்ஸ். ஆனால் போன முறை கேட்ட குரூப் 2 எக்ஸாமுடைய மேக்ஸ் கொஷின் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. தாராளமாக நீங்கள் பேசிக்காக கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாலே ஸோ 25 அவுட் ஆஃப் 25 போகிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஸோ எலிஜிபிலிட்டி தான் சொல்கிறதுனால கொஞ்சம் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு குரூப் 2 நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. மேக்ஸ்க்காக நான் நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூட்டியாக வீடியோ வந்து விசிட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸ் கொஷின் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சரி, ஓகே. 139 கொஷின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேக்ஸ் கொஷின் இங்கே தான் இருக்குது. அதாவது இது ஒரு சீரீஸ் இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள். 2PJ@8 டாலர் சிம்பிள். இது LB 1B. அது வந்து பார்த்தோன்னா ஹேஷ்டேகு. அதுக்கு பார்த்தா Q6. இது வந்து பார்த்தா காமா. அதுக்கப்புறம் GW9KCD3. அப்புறம் C போட்டு சர்க்கிள் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் டாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிம்பிள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா 5FR 7AY4. இப்படி ஒரு நம்பர் சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, P@L என்பது Y75 என்று குறிக்கப்பட்டால் $1 ஹேஷ்டேக் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம P@L எங்கே பார்க்கணும். இந்த பாருங்கள், P இங்கே இருக்குது, அட்டு இங்கே இருக்குது, L இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து 2ஆவது நம்பரும் அதுக்கப்புறம் ஒரு நம்பரை விட்டோம், அதுக்கப்புறமா ஒரு நம்பரை விட்டு இங்கே 2 நம்பரை விட்டு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி Y75 பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் பாருங்கள், ஒரு நம்பர் விட்டு அப்புறம் பாருங்கள் 7 ஒரு நம்பர் விட்டு அதுக்கப்புறம் 2 நம்பர் விட்டு 5 போட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர், திரும்ப ஒரு நம்பர், திரும்ப 2 நம்பர் கேப் விட்டு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே 1 1 2 இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் பாருங்கள் எங்கே இருக்குங்க. நம்ம என்ன கொஞ்சம் பெனில் மாற்றி மார்க் பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பாருங்கள் டாலர் எங்கே இருக்குது? டாலர் சிம்பிள் இதோ இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது? ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது? ஹேஷ்டேக் இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6வது எழுத்து. அதே மாதிரி பாருங்கள் 1 2 3 4 5 6வது எழுத்து. 6வது எழுத்து F. அதுக்கடுத்து பாருங்கள் ஸோ 1னா Fக்கு அப்புறம், அதாவது இந்த டாலருக்கு அப்புறம் 2 எழுத்து விட்டு எழுதியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு Fக்கு அப்புறம் 2 எழுத்து விட்டால் ஸோ டாட்டு தான். அப்போ இங்கே டாட் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்குங்க? ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா
இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது, ஒன்றுக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டு வருது. அப்போது இங்கே டாட்னா ஸோ டாட்டுக்கு அப்புறம் சி விட்டுட்டா அப்போ 3, அப்போ F.3 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. F.3 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம சில நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஏபிசிடி ரிலேட்டடாக ஸோ நம்ம நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்த்தா புரியும். ஏன்னா இதில் வந்து எப்படினாலும் கேட்குறாங்க. ஏன்னா எல்லாமே லாஜிக் ஓரியன்ட் தான். அதனால் நம்ம இதே மாடல் கேட்பாங்களா அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், அதுக்காக சொல்கிறேன். சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ போர்ட் மாஸை பயன்படுத்தி அல்ஜிப்ரா கொஷின்ஸ் என்ன இருக்குது? பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து எனக்கு மைனஸ் என்பது பெருக்கல் எனவும், வகுத்தல் என்பது கூட்டல் என்பது கழித்தல் எனவும், அது எனில் 3 - 15 / 19 பெருக்கல் 8 + 6 மதிப்பு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், போர்ட் மாஸுடைய ரூலில் வந்து கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ் ரூலில் வந்து நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணால் ஸோ ஆன்சர் வராது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸுக்கு கொடுத்துட்டாங்களா, அது எழுதிக்கணும். 3 - 15 / 19 இங்கே பார்த்தோன்னா ப்ராக்கெட்டில் இங்கே 8 + 6 இப்படி இருக்குது. இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஸோ ப்ராக்கெட் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கே பாருங்கள் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் இருக்கா, இங்கே இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்குது மல்டிபிகேஷனும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த சிம்பிள்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருக்கல் என்பது வகுத்தல். பெருக்கல் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இது வகுத்தலாக மாறிடும். இங்கே 8 போட்டுக்குங்க. அதுக்கடுத்து பாருங்கள் மைனஸ் என்பது பெருக்கல். அப்போ மைனஸ்ன்றது பெருக்கல்னால் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே பெருக்கலாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வகுத்தல் என்பது கூட்டல் எனவும், இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே கூட்டல் வரும். ஸோ இதுதான் சிம்பிள்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கூட்டல் என்பது கழித்தல், அப்போ இங்கே 6 இப்படி இருக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், ஸோ போர்ட் மாஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம சிம்பிள்ஸ் வந்து மாற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ராக்கெட்டு தான் சால்வ் பண்ணோம். ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸோ ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் இருக்கா, ப்ராக்கெட்டில் இல்லை. அடுத்து என்ன இருக்குது, மல்டிபிகேஷன். ஸோ மல்டிபிள் தான் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும். இது 45 15 × 3 45 ப்ளஸ் 19 இது ஃபுல்லாக ப்ராக்கெட் இருக்குது. இது இங்கே இருக்குது, இங்கே 8 - 6 இப்படி இருக்குது. அடுத்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணோம், ஸோ ஆட் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா அடிஷன் இருக்குது. அடுத்து 45 + 19 உங்களுக்கு ஆட் பண்ண என்ன வரும், 54 வருமா, 64 10 14 இது 1 64 வரும். அப்போ 64 இது வகுத்தல் 8 - 6. இப்போ பாருங்கள் திருப்பம் நம்ம ஃபுல்லாக நார்மலாக வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா பார்க்கணும், ப்ராக்கெட் இல்லை. அப்புறம் டிவிஷன் பண்ணணும். ஸோ இதை வந்து டிவிஷன் பண்ணால் 8 8 64, அப்போ 8 வரும். அப்போ -6. இப்போ பார்த்தோன்னா ஃபைனலாக நம்ம சப்ராக்ஷன் தான். ஸோ 8 - 6 2. அப்போதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? என்னது 2. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ இது ரொம்ப எளிமையான கொஷின் தான். இங்கே பாருங்கள் இந்த கொஷின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதனுடைய ரிலேட்டடாக வேறு எப்படின்னு கேட்பாங்க, இதே மாடலில் கேட்பாங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் சிம்பிள்ஸ் மாற்றி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து எல்லாருமே 90% கரெக்டாக போட்டுருவாங்க. ஸோ நம்பிக்கை இருக்குது. ஒரு சிலர் தான் அந்த போர்ட் மாஸில் தப்பு பண்ணுவாங்க, அந்த ப்ளஸுக்கு பதிலாக ஸோ மைனஸ் மாற்றி பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி தப்பாயிடும். அடுத்து பாருங்க என்ன கொடுத்துறாங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல டேஷ் இருக்கா, இந்த இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் நம்மளுக்கு எடுத்தோடனே. இது எல்லாமே பார்த்தா ப்ரைம் நம்பர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரைம் நம்பர்னு என்னது எல்லாருக்குமே தெரியும். அது பகா எண்கள். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ பகா எண்ணுன்னா ஸோ மொத்தம் 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதாவது 1 பார்த்தீங்கன்னா ஸோ பகா எண்ணிலும் சேராது, பகு எண்ணிலும் சேராது. 1 வந்து நடுநிலை சொல்லுவாங்க. அது வந்து 1 வந்து பார்த்தோன்னா நடுநிலை. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேள்வி படிச்சிடலாம். பாருங்கள் 2 3 5 7 11 13 17 19 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 23 தான். ஒரு 23 தான் ப்ரைம் நம்பர். அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இங்கேயும் பார்த்தோன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். சரிங்களா? ஸோ நம்ம பகா என்னென்னா ஒரு நம்பர் எடுத்தால் அந்த நம்பர் தன்னாலையும் அதாவது தன்னாலையும் 2ஆலையும் டிவைட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஸோ என்ன சொல்லுவாங்க,
சாரி மாற்றி சொல்லிட்டேன். அதாவது ஒரு பகா எண் சொன்னால் தன்னாலேயும் ஒன்னாலேயும் டிவைட் ஆகணும். சரிங்களா? அதாவது 1 மற்றும் அதே நம்பர். சரிங்களா? ஸோ அதால் டிவைட் ஆனால் மட்டும்தான் அதுக்கு பேர் பகா எண் சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாமே அது சிம்பிளாக நம்ம என்ன சொன்னோன்னா, ஸோ மோர் தென் ஃபேக்டர் 3க்கு மேலே போயிடுச்சுன்னா அது எல்லாமே ப்ரைம் நம்பர் கிடையாது. சரி, அப்படி நம்ம சொல்லிக்கலாம். எல்லாமே காம்போசிட் நம்பரை சொல்லிக்கலாம். ஸோ 2க்கும் மேற்பட்ட காரணிகள் கொண்டிருந்தால் அதுக்கு பேர் வந்து பகு எண். 2 காரணிகளை மட்டும் கொண்டிருந்தால் அதுக்கு பேர் பகா எண். சரிங்களா? ஸோ அப்போ 1 பார்த்தோன்னா நடுநிலை வகிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரை எத்தனை பகா எண் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ 25 இருக்குது. 1லேருந்து 50 வரை எத்தனை பகா எண்ணு கேட்பாங்க. அது வந்து 15 இருக்குது. அது பார்த்தா 1லேருந்து 1000 வரை பார்த்தீங்கன்னா எத்தனை பகா எண் இருக்குது பார்த்தீங்கன்னா 168 இருக்குது. இது பார்த்தோன்னா டைரக்ட் கேள்வி. சரிங்களா? ஸோ ஓப்பனாக டேரெக்டாக கேட்குற கொஷின்ஸு. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது. இங்கே பாருங்கள், மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி. மிகவும் எளிமையான ஒரு கேள்வி தான் இது. சரிங்களா? எப்பவுமே நம்ம மென்சுரேஷன் பொறுத்தவரை பேசிக் தெரியாது. ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம்னா எனக்கு தெரியாது, ஆக்குப்பைடு ஏரியானா என்னென்னு தெரியாது. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ கேள்வியை புரிஞ்சுட்டு நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணாலே ஸோ மென்சுரேஷன் சம்ஸை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான சின்ன சின்ன ரூல், அதாவது சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றினா என்ன, மீட்டரை கிலோமீட்டரை மாற்றினா என்ன, ஸோ லிட்டரை மீட்டராக மாற்றினா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் கொஞ்சம் சேர்த்து வச்சு படிச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ எத்தனை ஹெக்டேர்ஸ் இருந்தது, மீட்டர் ஸ்கொயரு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டட் பண்ண சொல்கிறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது. 10 மீட்டர் பெருக்கல் 5 மீட்டர் பெருக்கல் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு. இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்குது. இந்த டைமென்ஷனுடைய அந்த தொட்டி டேங்க்கு, சரிங்க, தண்ணி தொட்டி டேங்க்குடைய வால்யூம் எவ்வளோ இருக்கும், கொள்ளளவுனா அந்த டேங்க்கில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ தண்ணினாவே என்னது, எப்போயுமே லிட்டரில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஆன்சர் எல்லாமே லிட்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது. நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு தான் ஃபார்முலா இது. ஏன்னா ஒரு தண்ணி டேங்க்னாவே ஸோ கியூப் ஷேப்லேயும் இருக்கலாம், சம்டைம்ஸ் கியூபாய்டு ஷேப்லேயும் இருக்கலாம். சரிங்களா? பட் ஆனால் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா கியூபாய்டு ஷேப்பில் தான் அந்த தனி டேங்கே இருக்கும். ஏன்னா கியூபிக்கல் ஷேப்பில் வந்து ரேர் கேஸ். சரிங்களா? ஸோ என்ன இருக்கு, இது கியூபாய்டு. அப்போ இதனுடைய வால்யூம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் பெருக்கணும். 10 × 5 பார்த்தோன்னா நம்மளுக்கு 50 கிடச்சிரும். அது LBH தான். ஸோ 3த்தையும் பெருக்கணும். அப்புறம் 1.5 இதோட சேர்த்து பிரிக்கணும். அப்போது 1.5 × 50, 15 75 போட்டுக்கோங்க. இந்த ஒரு 0 அங்கே போட்டால் இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இந்த ஒரு புள்ளிங்க வச்சு கேன்சல் ஆகிடும். அப்போ 75 கிடச்சிடுச்சு. இது என்னது, 75 மீட்டர்ஸ் கியூப். சரிங்களா? மீட்டர்ஸ் கியூபு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கொள்ளளவை லிட்டரில் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த மீட்டர்ஸ் கியூபை நம்ம என்ன பண்ணணும், லிட்டரில் கண்டுபிடிக்கணும்னா இது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 75 3 0 போட்டுக்குங்க. அப்போ 75,000 லிட்டர் தண்ணி வந்து அந்த டேங்க்கில் வந்து பிடிக்கும். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியானோட. இதுதான் இந்த இடத்துல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல ஆல்ரெடி பிஃபோராகவே, மேக்ஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. எல்லாருமே 25/25 தாராளமாக போன குரூப் 2 எக்ஸாமில் போட்டிருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையினுடைய உயரம் காண்கன்னு கேட்டுறாங்க. என்னது உருளையினுடைய உயரம். ஃபஸ்ட்டு கோலம்னா என்ன, அது கோலத்தோட ஃபார்முலா எழுதணும். 4/3 5r3. இதுதான் வால்யூம் ஃபார்முலா. = என்ன இருக்கு, உருளையினுடைய ஃபார்முலா, உருளையினுடைய கனளவு ஃபார்முலா பார்த்தோன்னா 5r²h. சரிங்களா? இப்போ என்னென்னா இந்த மாதிரி உருக்கப்பட்டுனாலே ஸோ என்ன மீனிங்னா வால்யூம் ஆர் சேம். வால்யூம் ஆர் என்ன இருக்கும், சேமாக இருக்கும். இப்போ நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த டம்ளர் ஃபுல்லாக இன்னொரு டம்ளருக்கு மாற்றினா தண்ணி வந்து குறைஞ்சா போயிடும், குறையாதில்ல. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, வால்யூம் ஆர் சேம். சரிங்களா? வால்யூம் ஆர் சேம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாமே ஈக்குவல் போட்டு எழுதணும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல். அடுத்து பாருங்கள், எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இங்கே 8 சென்டிமீட்டர் ஆரமாக இருக்குது. இது அது பார்த்தீங்கன்னா இங்கே 8 சென்டிமீட்டர் ஆரம் இது உருளைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 12 சென்டிமீட்டர் ஆரம் வந்து கோலத்துக்கு. அப்போ 4/3. இங்கே பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 × 12 × 12 = இங்கே 6 பார்த்தோன்னா 8 × 8 = சாரி h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது பாருங்கள்,
4 முறை. அடுத்து இதையும் கேன்சல் பண்ணுங்கள். இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 2 வருமா, 4 டேபிள் கேன்சல். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இதையும் கேன்சல் பண்ணால் 2 4, அப்போ இதுக்கு பண்ணால் ஒரு 36 வந்துடும். சரிங்களா, 12 36, இங்கே 4 12 வரும். அப்போ 12 × 3 எவ்வளோ, 36. சரிங்களா, அப்போது ஹைட் வந்து என்னது, 36 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். பின் வருவனவற்றில் எது ரூபாய் 1000 அசலுக்கான ஓராண்டுக்கு 10% என்ற விதத்தில் தனி வட்டியாகவும் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். 1000 ரூபாய் இருக்குது, அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னால் எவ்வளோ வட்டி ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக ஈஸியாக போட்டுடலாம்ல. ஸோ P/N ரூபாய் 100, P வந்து 1000. சரிங்களா, N வந்து ஒரு வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10. இங்கே என்ன பண்ணோம், கீழே / 100, இதையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 100 ரூபா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இந்த இடத்துலையும் அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே அடுத்து பாருங்கள். அடுத்த கொஷின்ஸும் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பார்த்தோன்னா நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாகவே கேட்டுகிட்டு இருக்காங்க இந்த கொஷின்ஸை பொறுத்தவரை. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஆண்டிற்கு X% வட்டி விதத்தில், வட்டி விதம் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா X ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது X எனில் அசலின் மதிப்பு வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அசல் வந்து எவ்வளோ கேட்குறாங்க, எவ்வளோ Pன்னு என்ன கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா எழுதிடலாம். SI = PNR/100, இதுதான் ஃபார்முலாஸ். ஸோ வட்டி பாருங்கள், தனி வட்டி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, X ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி விதமான X சொல்லிட்டுறாங்க. அப்போ தனி வட்டி X, P தான் கண்டுபிடிக்கணும், P அப்படியே போட்டுங்க. N X ஆண்டுகளுக்கு, அப்போ இங்கேயும் X. R வந்து பாருங்கள், இங்கே X%. ஸோ 6/100. இந்த இதுக்கு இந்த இது கேன்சல் ஆச்சுன்னா, அப்போ இதுக்கு இந்த பக்கம் மல்டிபிள் ஆகும். சரிங்களா, டிவைடன்றது இந்த போச்சுன்னா ஸோ மேலே போயிடும். இந்த X வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் கீழே. ஸோ = P, இதுதான் ஆன்சர். 100/X = P. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 100/X. சரிங்களா, இதுதான் பிரின்சிபல். ஸோ அசலுடைய மதிப்பு இதான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்கள் அடுத்த கொஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் நம்ம சால்வ் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அந்த மிஸ்டேக் மட்டும் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்துடலாம். 2x + 3y ரேஷியோ 3x + 5y = 18:29 எனில் XY அது X ரேஷியோ Y என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை சால்வ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ரேஷியோ அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாகவே நம்ம டிவைட் பண்ணி எழுதுவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ பார்த்தோன்னா 2x + 3y / 3x + 5y = 18/29. சரிங்களா, இப்படி வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாகவே ஸோ கிராஸ் மல்டிபிளாக பண்ணுவோம். அப்போ கிராஸ் பண்ணுங்கள். ஸோ 29 × 2 பார்த்தோன்னா ஸோ 58 வரும். 58x + 3y. சரிங்களா, இன்ட்டு 29. அப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு ஸோ 87y வரும். 87y = அடுத்து பாருங்கள் இருக்குது. ஸோ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 18 × 3x பார்த்தோன்னா ஸோ 54 வரும். 54x ப்ளஸ்ஸு 18 × 5 பார்த்தோன்னா 90. அப்போ 90y இப்படி வரும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸெல்லாம் ஒரு பக்கமோ ஒய்யெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டால் ஸோ 58x - 54yx இது இந்த பக்கம் வந்துடும், இது அந்த பக்கம் போயிடும். அப்போ 90y - 87y. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்கும், இது பார்த்தீங்கன்னா 4x = 3y. ஸோ x/y நம்ம எடுத்துகிட்டு வந்தால் இது வந்து ஆகும் 3/4ன்னு மாறும். அதாவது இது வந்து இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்தால் இந்த வேரியபிளை இது வந்து கான்ஸ்டன்ட் தான் அந்த பக்கம் போயிடும். அப்போ X ரேஷியோ Y = 3/4.
4 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியான விடை. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. 147 கொஷின்ஸ் என்ன இருக்குது. 5:6 =x/12 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன கேட்குறாங்க. நான் முன்னாடி தான் சொன்னேன்ல. ஸோ ரேஷியோவை நம்ம என்ன பண்ணலாம், பின்னமாக எழுதலாம். ஸோ 5/6 x/12. சரிங்களா? இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம், கேன்சலேஷன் பண்ண முடியுமா, அது பாருங்கள். இது ஒரு முறை, இது 2 முறை. ஸோ அடுத்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 5 2s are 10. அப்போ 10 x. இது ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 148 கொஷின்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். நான் முடிஞ்சவளுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சவளுக்கு எல்லாமே பார்த்துருங்க இதே ஒரு வீடியோவிலே. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் இருக்குது. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதிகபட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ HCF கண்டுபிடிக்கணும். அதிகபட்சம் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம HCF கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த கொஷினுக்கான ஒரு மீனிங். சரிங்களா? ஸோ அங்கே கொடுத்துக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே எழுதிக்கிங்க. 80, 100, அப்புறமா 120. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் 10 காமன். ஸோ 10ஆல் யூஸ் பண்ணியிருக்கேன். 80 டைம்ஸ், 10 டைம்ஸ், இங்கே 12 டைம்ஸ். ஸோ அடுத்து திரும்ப என்ன பண்ணுங்கள், ஸோ 2 டேபிள் 4 முறை, 5 முறை, 6 முறை. அடுத்து பாருங்கள், ஏன்னா இங்கே 5 வந்திருக்கு. 5 வந்து ஆட் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ நான் HCF இதோட தான் நம்ம நிறுத்த முடியும். இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தா 5 2s are 10 2s are 20. அப்போது 20 லிட்டர்ஸ். சரிங்களா? என்னது 20 லிட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதிகபட்ச லிட்டர்கள் வந்து எவ்வளோக்குன்னா 20 லிட்டர் தான் இருக்குமே. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. HCF ரிலேட்டடாக ஒரு கொஷின், அல்ஜிப்ராவுடைய ரொம்ப ஃபேமஸான கொஷின் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கொஷின் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகிட்டு தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணுங்கள். அல்ஜிப்ராவை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஷின் இருக்குன்னு பார்த்தலாம். a³ - 9ax², a - 3x² ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்களே, நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இங்கே இருக்குல்ல, இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ a³ - 9ax² இப்படி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு நான் ஏன்ற ஒரு நம்பரை மட்டும் காமனாக அவுட் ஆஃப் வெளியே எடுத்துட்டா a² - 9x² இந்த மாதிரி வரும். சரிங்களா? a² - 9x². அடுத்து நான் என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இது மாதிரி எழுதுகிறேன். ஏ ப்ராக்கெட் வெளியே இருக்கட்டும். இது a², இது -3x² இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ a² - b²னா a + b a - b ஃபார்முலா, a + b a - b ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எழுத முடியும். அப்போ பார்த்தோன்னா a வந்து வெளியே அப்படியே இருக்கும். அப்போ a + 3x, அடுத்து a - 3x இது மாதிரி எழுதலாம். அடுத்து பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அடுத்து என்ன கொஷின்ஸ் கொடுத்துறாங்க, இந்த மாதிரி இருக்குது. a - 3x நம்ம என்ன பண்ணலாம், ஸோ a² எடுத்தால் a.a எழுதலாமா. அப்போ அதே மாதிரி இதுவும் எழுதுனா a - 3x மல்டிபிள் a - 3x. சரிங்களா? சரி, இப்போது இதுவும் என்ன இருக்குது, சேமாக இருக்குது. அவங்க என்ன கேட்டுருக்காங்க, HCF கொஷின் இங்கிலீஷில் பாருங்கள். HCF தமிழில் மீப்பெரு பொது வகுத்தி. அப்போது இது ரெண்டும் காமனாக இருக்குது. அப்போ a - 3x தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை, a - 3x. அடுத்த கொஷின்ஸ் பார்த்துடலாம். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 150 கொஷின்ஸ் என்ன இருக்குது. குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 52,000 கடனாக பெற்றார். யாரோ ஒருத்தர், குமார்ன்ற யாரோ ஒருத்தர் 52,000 ரூபாய் வந்து என்ன பண்ணுறாங்க, கடனாக வாங்குறாரு. எத்தனை வருஷத்துக்கு வாங்குறாரு பாருங்கள். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 ரூபாயை செலுத்தினார் எனில் என்ன வட்டி விதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார் அப்படி கேட்டுக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 52,000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டு அவங்க கொடுத்துக்கினா 79,040 ரூபாய் கொடுத்துருந்தேன்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா வாங்கியிருப்பேன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான்.
ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், தனி வட்டி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தனி வட்டினா ஃபார்முலா எழுதணும். SI = PNR by இது எழுதிக்கிங்க. இதுதான் நம்மளுக்கு எப்போயும் பேஸ். சரிங்களா? சரி, இப்போ நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ அமௌண்ட்லேருந்தே இந்த பிரின்சிபலை நம்ம சப்ராக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். 79,040 ஸோ 52,000 நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ஷன் பண்ணோம். இதை சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், ஸோ 0 4 0 7 அடுத்து 2 ஸோ 27,040 ரூபாய் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபல் வந்து பார்த்தோன்னா 52,000 எண் வந்து பார்த்தோன்னா 4 வருஷம் 6 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஸோ திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதில் பாதி எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 1 3 இது இங்கே 1 இருக்கும் 0 அப்புறம் 5 ஸோ 2 1352 இதில் பாதி 2 ஸோ திருப்பி இதை பாதி பண்ணுங்கள். இதில் வரும் 6 7 6 2 12 மீது 1 6 7 2 14 மீது 1 6 7 6 வரும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறேன், இங்கே பாதி இருக்குல்ல, இது பாதி 26 இதில் பாதி பாருங்கள் 3 இங்கே 3 8 வருமா, 3 3 8 3 3 ஆமாம் 8 திருப்பி இதில் பாதி 13 இதில் பாதி பாருங்கள் 1 இங்கே 1 போட்டால் 6 வந்துடும். ஸோ இங்கே வந்து 9 ஸோ 169 நம்ம டேரெக்டாக தெரியும் 13 ஸ்கொயர் வந்து ஆன்சர் 169. அப்போ இங்கே 13 வந்துடும். சரிங்களா? அப்போ R வந்து என்ன இருக்குது, 13%. சரிங்களா? ஆப்ஷன் B தான் சரியான விடை. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். மேக்ஸ் கொஷின் இங்கே இல்லை. அடுத்து நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு எல்லா கொஷினும் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்து புரியும். நான் கண்டினியூட்டாக உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். சரிங்களா? ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய போடலாம்னு பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னுடைய ஸ்டடீஸ் கொஞ்சம் DO எக்ஸாமுக்கு இருந்ததுனால ஸோ அதனால் நான் வீடியோ வந்து உங்களுக்கு சரியாக கொடுக்க முடியல. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுப்பேன். சரிங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்து நம்ம மேக்ஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஷின்ஸ் எங்கே வந்திருக்கு பார்க்கணும். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே ஒரு எக்ஸாம்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1000 கொஷின் நான் சால்வ் பண்ணியிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 500 கொஷின் நம்ம சால்வ் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த டார்கெட் வச்சுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்ஸே பண்ணுறது கிடையாது. அப்போ எப்படி மேக்ஸ் வரும்? அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துங்க. நான் இந்த குரூப் 2 எக்ஸாமா ஒரு 1000 கொஷின் நான் சால்வ் பண்ணிட்டு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வரும்போது இமிடியண்ட்டாக நம்ம ஆன்சர் போடும்போது நம்ம டைம் நிறைய சேவ் ஆகும். சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ பாருங்கள் இந்த கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம். 1³ + 2³ + 3³ அப் டு எக்ஸட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், சில கொஷின் நம்ம கேள்வியிலேருந்து ஆன்சர் போவோம், சில கொஷின் நம்ம என்ன ஆப்ஷன்லேருந்து ஆன்சருக்கு வருவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6 கொடுத்துறாங்களா, ஸோ இந்த மாதிரி வந்ததுனால என்ன பண்ணணும், ஃபார்முலா தெரியும், n × n + 1/2 இந்த ஃபார்முலா, அப்புறமா ஹோல் ஸ்கொயர் இப்படி வரும். சரிங்களா? ஸோ 6 கொடுத்துறாங்களா, அப்போ 6 × 7/2 இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? 7 × 21 21 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 441. இது வரல. சரிங்களா? வராது. அடுத்து 7 பாருங்கள், 7 கொடுத்தா 7 × 8/2 இந்த ஸ்கொயர் வரும். இது பாருங்கள் 4. ஸோ 7 × 28. சரிங்களா? 28 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 28 என்ன வரும் பாருங்கள், 8 8 4 மீது 6 8 2 16 ஸோ 22. ஸோ அடுத்து பார்த்தா 56. ஸோ 784 வருது. இதுவும் வராது. அடுத்து 8 கொடுத்து பாருங்கள். ஸோ 8 கொடுத்தா 9 வரும். ஸோ /2 அப்புறம் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்முலா தான் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. அடுத்து 4. ஸோ 4 × 36 36 ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? 36 × 36 என்ன வரும் பாருங்கள், 6 36 6 மீதி 3 3 6 18 21. ஸோ திருப்பம் 3 6 18 8 மீதி 1 3 9 10. பாருங்கள் 1 2 9 6. சரிங்களா? ஸோ அந்த கூடுதல் வந்து வந்துடுச்சு.
அப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்கும், சியாக தான் இருக்கும். சரிங்களா, இங்கேயும் பார்த்தோன்னா சியாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு சில கேள்விகளை வந்து பார்த்தோன்னா நம்ம ஆப்ஷன்னு போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, சரி அடுத்து பாருங்கள். இந்த கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்பவுமே ஒரு ரூட்டுக்குள்ளே இந்த ரூட்டுக்குள்ளே எப்பவுமே ஏ ஏ ஏ ஏ கொடுத்தாங்கன்னா ஆன்சர்னா ஒரு ஏ வரும். 3 கொடுத்தா 3 வரும். எக்ஸ்னு கொடுத்தா எக்ஸ்னு வரும். ஒய்னு கொடுத்தா ஒய் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இது. சரிங்களா, ஸோ அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாடல் கொஷின் இந்த மாதிரி கொஷின் வரும்போது சில நேரத்தில் தடுமாற்றம் அடையும். அதுக்காக இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ பட் ஆனால் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஸோ இதுனா அப் டு எக்ஸட்ரா அப்படியே கொடுத்தோன்னா என்ன இருக்குது அது உள்ள, ஸோ அதுதான் ஆன்சர் 3 தான். சரிங்களா, ஒரே மாதிரி நம்பர் வரணும் அது. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ 3 கொடுத்தாங்கன்னா 3 தான். சரிங்களா, 3/1 ஆன்சர் 3 தான். அதுக்காக கொஞ்சம் கன்ஃபியூஸ் மட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி அடுத்து பாருங்கள் 190 கொஷின். இது ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். என்னது இது ஸ்டாண்டர்டான கொஷின் சொல்லுவேன் நான். சரிங்களா, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதெல்லாம் பார்த்தா முன்னாடி குரூப் 1ல் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, ஸோ ரொம்ப அந்த டெசிமல் பாயிண்ட்லாம் கொடுத்து இதை வச்சு கேட்டுருவாங்க. இப்போல்லாம் பார்த்தா ஸோ எல்லா இடத்துலையும் இது கேட்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, ரொம்ப எளிமையான கொஷின் தான். பட் ஆனால் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின் இது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணலான்னு. 25 மாணவர்களின் சராசரி வந்து பார்த்தோன்னா மதிப்பெண் 78.4. இங்கே 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. என்னென்னா ஒரு கிளாஸில் வந்து ஒரு 25 பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் மார்க் வந்து எவ்வளோனா 78.4 சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணாங்க, என்ட்ரி பண்ணும்போது 96க்கு பதிலாக 69 ராங்காக என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்போ சரியான ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான். சரிங்களா, சரி இந்த மாதிரி கொஷின் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனை மாணவர்களையும் அதனுடைய சராசரி என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 78.4 × 25 ஃபஸ்ட்டு ரூல் இதுதான். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 20 0 மீது 2, 8 40 42 2 மீது 4. ஸோ 7 35 39. சரிங்களா, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக பண்ணுற 2 பேரில் தப்பு பண்ணிட்டு கூடாது. அடுத்து பாருங்கள் 2ஆல் பண்ணும்போது ஸோ 2 4 8, 2 8 16 மீது 1, 2 7 14 15. ஸோ அடுத்து பாருங்கள் 0 0 மீது 1, 10 14 6 மீது 1, ஸோ 9, ஸோ 1. 1960 இங்கே புள்ளி ஒரு 0 வந்துடும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஏன்னா 78.4 தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்போ 1960 தான். ஸோ 1960 இங்கே 96 என்ற மதிப்பானது 66 என தவறுதலாக எடுக்கப்பட்டது. அப்போ எது தவறாக சொல்லியிருக்காங்களோ அதை சப்ராக்ஷன் பண்ணோம், ரியல் வேல்யூவே ஆட் பண்ணோம். ஸோ இதுதான் ரியல் வேல்யூ. ஸோ அது நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். 96 ஆட் பண்ணோம். 6 10 15 5 மீது 1, ஸோ 2056 வந்துடும். இப்போது அந்த தவறுதலாக சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 69, அது நம்ம கழிக்கணும். ஸோ 2056 என்ன பண்ணோம், 69ஆல் சப்ராக்ஷன் பண்ணோம். ஸோ 16, இது பார்த்தா 7 வரும். அடுத்து இங்கே 4 இருக்குது. ஸோ 14, இங்கே 8 வந்துடும். இங்கே என்ன இருக்குது, இங்கே 9 இருக்கும். 9 இங்கே 1. சரிங்களா, 1987. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிடணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறேன், இது என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு. இந்த 2 நம்பரையும் பெருக்கணும், ரியல் வேல்யூவை ஆட் பண்ணோம், டூப்ளிகேட் வேல்யூஸை சப்ராக்ஷன் பண்ணணும். டூப்ளிகேட் வேல்யூஸ் மீன்ஸ் தவறுதலாக என்ட்ரி பண்ண வேல்யூஸ் தான் டூப்ளிகேட் வேல்யூ. சரிங்களா, அப்போ அது நம்ம என்ன சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வரும். இதை நான் என்ன பண்ணோம், ஃபைனலாக 25ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அது 25 மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால் டிவைட் பண்ணணும். 30னா 30ஆல் டிவைட் பண்ணிடணும். 1987 என்ன பண்ணணும், ஸோ 25ஆல் டிவிஷன் பண்ணணும். சரிங்களா, சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், 3 டிஜிட் எடுத்துக்குவோம். அப்போது 7 முறை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 175 தான். சரிங்களா, ஸோ அடுத்து என்ன இருக்கும், 3, அடுத்து 2. ஸோ அந்த 7 இங்கே போட்டுங்க. அடுத்து பார்த்தோன்னா ஸோ 9 முறை வரும், 225. சரிங்களா, 8 முறை பார்த்தீங்கன்னா 200. அடுத்து 2, ஸோ 1. திருப்பங்க நம்பர் எதுவுமே இல்லை, இங்கே புள்ளி வச்சுக்க வேண்டியதான். இங்கே 0 ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ பார்த்தோன்னா நம்மளுக்கு 4 முறை, அப்போது 100 வந்துடும். ஸோ திரும்பவும் 20, திரும்பவும் 0 ஆட் பண்ணிக்க வேண்டாம். அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு 8 முறை வந்துடும். அப்போது 200 கேன்சல் ஆகிடும். அப்போது 79.48 தான் ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், 79.48. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இங்கேயும் பி தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் இது. சரிங்களா,
ஸோ முடிஞ்சவளுக்கு இந்த கொஷின்ஸை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த டெசிமல் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே பார்த்தேன் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள் 79 புள்ளி ரெண்டுமே என்ன புள்ளியில் நிறைய சில நேரத்தில் புள்ளிக்கு அப்புறம் கூட ஒரு நம்பர். ஸோ கண்டிப்பாக அதே சேமோட கொடுப்பாங்க. அதுக்காக நீங்கள் டிவிசிபிள் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஷின் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஆட்கள் நாட்கள் அந்த கான்செப்டில் 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஆட்கள் நாட்கள் வேலை, இதுதான் ஆட்கள் நாட்கள் வேலை, இந்த ஃபார்முலா தான் இது. சரிங்களா? மற்ற எந்த ஃபார்முலா வந்தாலும் எல்லாமே ஸ்டேட் டு ஸ்டேட்டு தான். ஆட்கள் நாட்கள் ஹவர்ஸ் வரும், அதுவும் நம்ம அப்படியே நேரில் எழுதிக்க வேண்டாம். எல்லாமே நேரில் எழுதிடும். அந்த வேலைன்னு வந்துட்டால் மட்டும் நம்ம பண்ணோம், அதை டிவைடில் எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 ஆட்களாக 5 நபர்கள் 5 ஆட்கள், நாட்கள் வந்து எத்தனை 5 நாட்களில், வேலை எத்தனை 5 வேலை. ஸோ அது இங்கே போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், ஆட்கள் வந்து 50, நாட்கள் வந்து கண்டுபிடிக்கணும், அதனால் அங்கே எக்ஸ் போட்டுக்குங்க. வேலையாட்கள் 50 இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 50க்கு இந்த 50 கேன்சல், இந்த 5க்கு 5 கேன்சல். ஸோ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் 5 கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸ்டாண்டர்டான ஒரு மாடல் கொஷின். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே போட்டுட்டு போயிடலாம். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான. இதுக்கும் 5 தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது. அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 20 பக்கத்தை படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னா 10 பக்கத்தை படிக்கிறது எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் ஆகும். அப்போ இன்னொரு பக்கத்தை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம், 10 பக்கத்தை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம், 10 பக்கத்தை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம், 10 பக்கத்தை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம். அப்போ மொத்தம் 50 பக்கமாக பாருங்கள். 1 2 3 4 5. அப்போது மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 மணி நேரம் ஆகும். 5 hours. சரிங்களா? 5 hours. ஸோ சி தான் சரியான விடை. சரிங்களா? இங்கேயும் சி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இதெல்லாம். ஜென்ரலாக நம்ம செயின் ரூலில் போடுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. 193 கொஷின்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ரூபாய் 500க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டுறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வித்தின் 2 years. அதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து எல்லாருமே தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். P × R/100 ஹோல் ஸ்கொயர். இது 2 yearsக்கான ஃபார்முலாஸ். இதே 3 years வரும்போது இது அப்படியே எழுதணும். அப்படியே எழுதி திரும்பவும் 3 + R/100 இது எழுதிக்கணும். இது வந்து 3 years, இது 2 years. சரிங்களா? ஸோ எதுனாலும் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 years, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 years. சரிங்களா? ஓகே, கொஷின்ஸ் வந்து படித்தாச்சு. நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும், அதனால் பார்த்துடலாம். ஸோ பி வந்து பார்த்தோன்னா 5000 2 ஆண்டு. ஸோ சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்டு தான் 2 yearsக்கான ஃபார்முலாஸ் தான் அது டேட்டா. அப்போது 8%. அப்போ 6 இடத்துல 8. சரிங்களா? அப்போ R² வரும். அப்போ 8 × 8 போட்டுக்கலாம். /100 × 100. சரிங்களா? ஏன்னா R/100 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதுக்காக. ஏன்னா 2 times எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 2 3 0க்கு 3 0, 1 2 3 0, ஒரு முறை 2 முறை, திருப்பம் 4 முறை. ஸோ 4 8 32%. எங்கே இருக்கு பாருங்கள். ஸோ 32 ரூபாய். சரிங்களா? பர்சன்டேஜ் கிடையாது, ரூபாய். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ திரும்பவும் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். சரிங்களா? 5000க்கு 12 ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும்? கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாஸ் தெரியணும். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோன்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் P × 1 + R/100 ஹோல் பவர் n. சரிங்களா? P வந்து என்னது? ஸோ 5000. அடுத்து 1 + R. R வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? இங்கே பாருங்கள்.
பாருங்கள் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 12% டிவைட் பை 100. இங்கே என்ன இருக்குது ஹோல் பவர் n வந்து 2. இப்போ நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் 5000 இது ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணலாம். இது பெருக்குனா 100 ப்ளஸ் கூட்டினா 12, அப்போ 112 வரும். 112 டிவைட் பை 100. ஸோ பெருக்கல் 112 டிவைட் பை 100. இப்போ பாருங்கள் 1 2 2 0, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இது ஒரு முறை, இது 2 முறை, இது கேன்சல் பண்ணால் ஸோ 56 வரும். அப்போ 112 இன்ட்டு 56, 6 2 12 2, இது 1, 6 1 6 7, திருப்பம் 6 1 6. அடுத்து 5ஆல் பண்ணும்போது I2 10க்கு 10, இது 1, I1 I 6. ஸோ திருப்பம் 5 1 சார் 5. அடுத்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுது ஆட் பண்ணோம். ஸோ 2 7 6 12க்கு 12, 6 12, இது 1, திருப்பம் 5 + 1 6. அப்போ 6272 வந்துருக்கு. 6272. அவங்க என்ன கேட்டுருக்காங்க, கூட்டு வட்டி தான் கேட்டுக்கிறாங்க. நம்ம அமௌண்ட்டுக்கான ஃபார்மஸ் தான் இது. அப்போ அமௌண்ட்லேருந்தே அந்த பிரின்சிபலை நம்ம கழிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுலேருந்து 5000 நம்ம கழிச்சா ஸோ 1272 கிடச்சிரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 1272. இங்கேயும் சி தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. 195 கொஷின்ஸ். அசல் ரூபாய் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 55,560 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் என்னென்னு கேட்குறாங்க. அதாவது வட்டி வீதம் எவ்வளோ கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸோ தனி வட்டி மூலமாக சொல்லியிருக்காங்க. அப்போ தனி வட்டி ஃபார்முலா நம்ம எழுதணும். SI = P/N/R/100. சிம்பிள்னஸ் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ அமௌண்ட்டாக உயர்ந்திருக்கு, இதுதான் பிரின்சிபல். அப்போ இதுலேருந்து அது சப்ராக்ஷன் பண்ணோம். 55,560லேருந்து 48,000 நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 560 அப்படியே வந்துடும். இது 55 48 போச்சுன்னா ஸோ 7. சரிங்களா? அப்போ 7,560 ரூபாய் வட்டி. 7,560 = சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்மாஸ் இந்த பக்கம் இருக்குது. P/N/100. ஸோ P வந்து பார்த்தீங்கன்னா 48,000, N வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு. அப்போ 2 ஆண்டு 3 மாதன்றதுனால நம்ம மந்த் எல்லாமே கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 2 மாதம் 24 + 3 27. ஸோ 27/12 மாதத்துக்கு வரும். இன்ட்டு இங்கே 100 வரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 6 தான் கண்டுபிடிக்கணும். அது நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக பாருங்கள் 1 2, இந்த 2 0 கேன்சல். 12 முறை 1, இது 4 முறை 12 48. இந்த 0 இருக்கிறதுனால இங்கே 0 போட்டுக்கணும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்து பாருங்கள் 4ஆல் கேன்சல் பண்ணுங்கள் இந்த பக்கம். ஸோ இது 4ஆல் கேன்சல் பண்ணால் 1, மீதி 3 இருக்கும். அடுத்து 4 8 32. ஸோ திருப்பம் 3 இருக்கும் 36. 4 9 36 வந்துடும். சரிங்களா? ஸோ 189. இது 4 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள் இது 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 3 6 18, 3 9. இது 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள் 9. திருப்பம் 9 1 9, 9 7 63. அப்போ R = எவ்வளோ வந்திருக்கு, 7%. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியானுடைய ஆன்சரும் சி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் இருக்குது. 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்டுக்கிறாங்க. இங்கே கிலோமீட்டர் கொடுத்துறாங்க, இங்கே மீட்டர் கொடுத்துறாங்க. அப்போ கிலோமீட்டர் நம்ம மீட்டராக மாற்றணும். அப்போது ஏன்னா மீட்டரை வந்து பார்த்தோன்னா நம்ம கிலோமீட்டரை மாற்றணும். ஸோ பாயிண்டில் போயிடும். ஆனால் இங்கே பாயிண்டில் வந்து இங்கே கொடுக்காதனால ஸோ நம்ம கிலோமீட்டர் தான் அதிகமாக இருக்குது. அதிகமாக பண்ணும்போது ஸோ மீட்டரை வந்து நம்மளுக்கு இது ஈக்குவலாக பண்ண முடியாது. அதுக்காக அப்போ கிலோமீட்டர் வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து 1000 மீட்டர். அப்போ 3000 வந்துடுமா? 3000 மீட்டர். இங்கே இருக்குது 300. 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 3 டேபிள் காமன். சரிங்களா? அப்போ 10 முறை, இது 1 முறை. அப்போ அதனோட ரேஷியோ வந்து என்ன இருக்குது, 10:1. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதுதான் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க, 10:1. அடுத்து பாருங்கள் 197 கொஷின் என்ன இருக்குது. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000லிருந்து 25,000 அதிகரித்துள்ளது.
எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது ஈஸியாக நம்ம போடலாம், இல்லை ஃபார்மேட்ஸும் போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து பிரின்சிபல் எடுத்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோன்னா ஒரு வருஷத்து தான், ஓராண்டில் கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. பிரின்சிபல் வந்து 20,000 ஸ்டார்டிங் இருக்குது, அப்புறமா தான் 25,000 மாதிரி இருக்குது. அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னா 5,000 ரூபாய். 5,000 மக்கள். பிரின்சிபல் எவ்வளோ? 20,000. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 0 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ. அடுத்து பாருங்கள், ஒரு முறை இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 25. அப்போ R இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 25%. சரிங்களா? ஸோ 25% மக்கள் வந்து உயர்ந்திருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இல்லைனா சில பேர் உடனே பார்த்துட்டு போய் சொல்லிடலாம். ஏன்னா 5,000 வந்து அதிகரிச்சிருக்காங்க. அப்போ 20,000 வந்து 5,000ன்றது பார்த்தோன்னா 25% தான். சரிங்களா? அப்போ நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ அப்படியும் போடலாம், இல்லை நீங்கள் ஃபார்மாச்சு கூட போடலாம். இது மாதிரி கொஞ்சம் லாஜிக்காக ரொம்ப ஈஸியாகவே போட்டு போயிடலாம். பட் ஆனால் அந்த மைன்யூட் வேல்யூஸ் இப்போ கவுண்டிங்கில் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு போட்டால் தான் ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 198வது கொஷின்ஸ். ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வாக்கு சதவீதத்தை கேட்டிருக்காங்க. வெற்றி பெற்றது யார்? இந்த இடத்துல பார்த்தோன்னா 245 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதனுடைய சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 153, 245, 102 ஆட் பண்ணால் 8, ஸோ 10, மீதி 1, ஸோ திரும்ப 10, மீதி 1, அடுத்து பார்த்தோன்னா 2, 4, 5. சரிங்களா? 500 வருது. ஸோ திரும்ப செக் பண்ணிக்கோங்க. 8, 10க்கு மீதி 1, 6, 10, 0, மீதி 1, 500 வருது. 500 ஓட்டுக்கு அவங்க பெற்ற ஓட்டு பார்த்தா 245% கேட்குறாங்க. ஸோ நம்ம 100 போட்டு வேண்டாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இது ஒரு முறை. இது பார்த்தோன்னா 4, மீதி 4 இருக்கும். 5×20க்கு மீதி 4 இருக்கும். அந்த 45 இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் இது 9. ஸோ 49%. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இங்கேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், 199வது கொஷின்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே 16 மற்றும் 240 ஆகும். அவ்விரு எண்களின் ஒரு எண் 48 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா எல்சிஎம்மும் மல்டிபிள் ஹெச்சிஎஃப்பும் 2 நம்பருடைய பெருக்கல் பலங்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது அந்த மீபோமா சொல்லியிருக்காங்களே 16, இது மீபோவா வகுத்தின்றதால முன்னாடி வந்துடும். இது 16, எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 240. ஒரு எண்ணு வந்து என்னது 48 சொல்லிடுறாங்க. ரிமைனிங் ஒரு எண்ணு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ அது மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதில் இந்த பக்கம் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 டேபிள் காமன். ஸோ 4 16, இதுவும் பார்த்தோன்னா 16 முறை வரும். சரிங்களா? சாரி 16 கிடையாது, 12. சரிங்களா? 4 5 40, 4 11 44, 4 12 48. அடுத்து பாருங்கள், ஸோ 12 டேபிள் வந்து கேன்சல் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியான நம்ம 2 டேபிளே பண்ணிக்கலாம். ஸோ 240/12 இஸ் ஈக்குவல் டு ஒய். இது பார்த்தீங்கன்னா 6 முறை, இது 120. திருப்பம் ஒரு முறை, இதுவும் பார்த்தோன்னா 2, 6 2 12, இந்த 0 ஆட் பண்ணிக்க வேண்டாம். அப்போ 20. அப்போது அந்த ஒய்யுடைய மதிப்பு என்ன இருக்கும்? 20. நம்ம ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. ஏதோ சின்ன மிஸ்டேக். இந்த சென்டரில் வந்து இரும்புனால எதுனா மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு தெரியல. சரிங்களா? இது நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ கவனிங்க. அதாவது இரு எண்களுடைய மீபோவாவும் 16 240 கொடுத்துறாங்க. அப்போ நான் ஃபார்முலா முன்னாடியே எழுதுனேன். x × y = எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா ஸோ 240, ஹெச்சிஎஃப் வந்து 16.
எக்ஸ் அண்ட் ஒய்னு வந்து ஒய்யோடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு நம்பர், ஸோ அது எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 48 ஒரு ஒய் கண்டுபிடிக்கணும். இப்படி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும்னா, ஸோ இது நம்ம கேன்சலேஷன் பண்ணோம். கேன்சலேஷன் பண்ணத்தில் எது தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் கவனிங்க. ஃபஸ்ட்டு இது 2 டேபிளே பண்ணுங்கள். 2 டேபிள் பண்ணும்போது என்ன இருக்கும், 2 டேபிள் பண்ணால் 24, இது 2 டேபிள் பண்ணால் 8ஆம். சரி, அடுத்து இது பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், இது வந்து ஒரு முறை, இது வந்து 3 முறையா, செக் பண்ணுங்கள் கரெக்டாக. 24, இதில் பாதி 8, திருப்பம் 8 1 8, 3 8 24. ஸோ இது ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே 240 இருக்குது, ஒரு முறை, இது 8 முறை, அப்போ 80. அப்போது ஒய் வந்து என்ன இருக்கும் 80. நம்ம ஏதோ சின்ன மிஸ்டேக் வந்து முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து இந்த பெருக்கல்ல இல்லை வகுத்தல் கழித்தல் எல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ 25 25 வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால என்ன ஆகும், 23 24 நம்ம எடுப்போம். அதுக்கான ஆன்சர் வந்து 80 தான் சரியினுடைய ஆப்ஷனில் இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் கேட்குறாங்க. என்ன பண்ணுறேன்னா, எல்லாருமே ஒரு ரேஸ் போகிறாங்க. ரேஸ் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட டைமில் முடிக்கிறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, எப்போ எல்லாருமே சேர்ந்து முடிப்பாங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது இதெல்லாம் என்ன மாடல்னால் எல்சிஎம் மாடல். சரிங்களா, அந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். 10 15 20 எல்சிஎம் எடுங்க. ஸோ 2 5 முறை வரும், இது வராது, அப்படியே போட்டுக்க வேண்டாம். 15, அடுத்து 10. ஸோ திருப்பம் 5 எடுங்க. 1, இது 3, இது 2. ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா, ஸோ 3 2 அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 3 2 6, 6 5 30, 32 60. ஸோ 60 கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிமிஷம். சரிங்களா, அப்போ நிமிஷம்னா 1 hour. அவங்க ஸ்டார்டிங்கில் 7 மணிக்கு அந்த ஓடை சுற்றி அந்த ஓடை தொடங்கினானா, ஸோ 1 hour கழித்து வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 8 மணிக்கு தான். ஸோ 8 மணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடுறாங்க, காலைனா முன்பகல் அர்த்தம். சரிங்களா, அப்போ ஏ தான் ஆன்சர். உங்களுக்கு காலைனாவே ஸோ ஏஎம். ஸோ அப்போ இப்போ இந்த ஏஎம் வர மாதிரி தான் பார்த்துங்க. சப்போஸ் பிஎம் போட்டுறாதீங்க. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின். சரிங்களா, மேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாடல் கொஷின் நம்ம சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு வகுப்பில் 12 மாணவர்களும் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரி பார்க்கும்போது 172 சென்டிமீட்டர் என்பது 148 சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி உயரம் வந்து எவ்வளோ கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 12 மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சராசரி. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 152 × 12. சரிங்களா, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மிஸ்டேக் ஆகாமல். 2 2 4. ஸோ திருப்ப 2 5 10க்கு 0, இது 1 2 2. ஸோ 3 ஆகிடும். அடுத்து பாருங்கள், 1ஆல் பண்ணும்போது உங்களுக்கு சேம் 152 தான் வரும். ஸோ அப்படி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது பாருங்கள் 1824 வரும். சரிங்களா, 1824. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா, ஸோ இங்கே சரியான மதிப்பை வந்து ஆட் பண்ணோம், தவறுதலான மதிப்பை வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணோம். ரூல் படி அதுதான். அப்போ 1824 + 172 ஆட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா 6, இது 9, ஸோ 19. அப்போ 1996 வந்தது. இதோடு நம்ம என்ன பண்ணோம், 148 சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சரிங்களா, இதெல்லாம் பேசிக் ரூல். இது மாதிரி தான் அது அந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ 148 வந்து என்ன பண்ணோம், சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இது ஃபார்வர்ட் பண்ணால் 16 ஆகிடும். அப்போ இங்கே 8, இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஸோ 8ல் 4 போச்சுன்னா 4, மீதி வந்து 9 இருக்குது. 9ல் 1 போச்சுன்னா 8. ஸோ அகெயின் 1, 1848 வந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ எத்தனை மாணவர்கள் கொடுத்துருக்காங்க அதால் நம்ம என்ன பண்ணோம், வகுக்கணும். சரிங்களா, அப்போ 1848 12ஆல் வகுக்கணும். ஸோ 12ஆல் பண்ணும்போது 1 12 12, மீதி பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஸோ 4 12 5 60. ஸோ மீதி 4. ஸோ அடுத்து 8. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 48.
ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்ன இருக்குது, ஈவு 154. ஸோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா, 154 சென்டிமீட்டர் தான் சரியான சராசரி உயரமாக இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்ணை காணுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம ஆப்ஷன் வைஸ் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம். இதுக்கான ஸ்கொயர் பண்ணும்போது வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க, அப்போது ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இந்த 15 ஸ்கொயர் பண்ணால் 225. இதுக்கான வித்தியாசம் வந்து 45ன்னு சொல்லிக்கிறான். ஆனால் இது வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ ராங்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது 9 ஸ்கொயர் பண்ணால் 81. இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ இதுவும் நம்ம பண்ணால் ஸோ டெஃபினட்டாக 45 வந்து வராது, அதிகமாக தான் வரும். நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள், வராது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் ஆப்ஷன் எடுக்கும்போது 3 ஸ்கொயர் பண்ண 9. ஸோ 16 ஸ்கொயர் பண்ண 256. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஹையரான டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஸோ இதுவும் வராது. அடுத்து பாருங்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 9 மற்றும் 6. ஸோ 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. நீங்கள் வேணால் அதை சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள். அதான் வித்தியாசன்றதால சப்ராக்ஷன் பண்ணும். ஸோ அப்போ நம்ம பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா 11. ஸோ ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 5 வரும். இங்கே வந்து ஆல்ரெடி 7. சரிங்களா, ஏன்னா ஃபார்வர்ட் ஆச்சுன்னா 7 இருக்கும். 7ல் 3 போச்சுன்னா 4. ஸோ 45 கிடச்சிருக்கு. அந்த 2 எண்களுடைய வித்தியாசம் வந்து 45 இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் டைம் வந்து ஸோ மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுங்கள். டி, சி, பி, ஏ அப்படி வாங்க. ஏன்னா சில நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோன்னா ஆப்ஷன் லாஸ்ட்டில் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியில் தான் ஆன்சராக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும்போது நீங்கள் ஆன்சர் டிலேருந்து போங்க. ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டைம் வந்து மேனேஜ்மெண்ட் ஆகும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள், மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா மாட்டு வண்டி சக்கரம்னா அது என்னென்னா வட்டம் மாதிரி இருக்கும். சரிங்களா, இது வட்டம் மாதிரி இருக்கணும், நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இந்த வட்டத்தினுடைய ரேடியஸ் ஆரம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாட்டு வண்டி பார்த்தா 154 மீட்டர் வந்து தூரம் வந்து கடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கவனிக்கணும், மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன். மீட்டர்னு கொடுத்துறாங்க, அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ 154 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ இதனுடைய மொத்தம் சுற்றளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ஒரு சக்கரத்தினுடைய சுற்றளவு. அப்புறம் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் என்னென்னா வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2πr. அது 2πr. இப்போ பாருங்கள் 2 5ஓட வேல்யூஸ் 22/7. அதுக்கப்புறம் பார்த்தா ஆரம் வந்து பார்த்தா 35. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணுங்கள், ஒரு முறை 5 முறை. அடுத்து இது ரெண்டுத்தையும் பண்ணுங்கள், 44 வந்துடும். அடுத்து இங்கே ஒரு 5 பண்ணுங்கள் மல்டிபிள். ஸோ 5×20 0 2, 5×20 22, 220. அதாவது மொத்த தூரம் 154 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு சக்கரத்துடைய சுற்றளவு வந்து பார்த்தோன்னா 220 சென்டிமீட்டர். இது மீட்டரை கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணோம், சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 154. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர். அப்போ இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 0 போட்டு வேண்டாம். அதே மாதிரி கீழே 220. இப்போ பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ 11 டேபிள் காமன். ஸோ இது வந்து 2 முறை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 154 ஃபஸ்ட்டு 15 பார்த்தீங்கன்னா 1 வரும், மீது 4 இருக்கும். ஸோ இங்கே 44. அப்போ இங்கே 4 வரும். இந்த 0க்கு இங்கே 0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை, இது 70 முறை வரும், பாதி தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 70 சுற்றுகளும் சுற்றி இருக்கும். இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்கள் அடுத்த கொஷின்ஸ். சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதே போல் 6 மடங்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வி வந்து கிளியராக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின் வரும்போது கேள்வி தெளிவாக படித்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். யாருடைய ஏஜை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ சரணுக்கு தான் டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ சரணுக்கு நான் வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது சரணுடைய வயதானது தன் மகன் வந்து பார்த்தா சங்கர். ஸோ சங்கர் வந்து நான் எஸ்ஹெச் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ மகன் அவனுடைய வயதை பார்க்கும்போது ஸோ 6 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 6 மல்டிபிள் ஆஃப் இருக்கும். சரிங்களா, சரணின் என்பவரின் வயதுமானது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்குன்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் சானே எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மகனுடைய வயது இங்கே மான்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, அப்போது இது எப்படி எழுதுறேன்னா சா =
6 மான்னு இப்படி எழுதலாம் சரிங்களா. ஸோ அதுக்காக நான் எம் யூஸ் பண்ணிக்கிறேன், இங்கே வந்து எஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு 6m அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறான்னா 4 வருடங்கள் கழித்துனா 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஏஜ் எல்லாம் என்ன இருக்கும் அதிகரிச்சிருக்கும். அப்போ எஸ் + 6 வரும், இங்கே எம் + 6 வந்திருக்கும் சரிங்களா. சாரி 4 வருடங்கள் சொல்கிறதுனால 4 வரும், 4ன்னு வரும். ஒரு நிமிஷம் இருங்க. s + 4 = m + 4. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லிடுறாங்க. மகன் வயதை போல் 4 மடங்குன்றனால அப்போ இங்கே 6 இங்கே வந்து 4 போடணும் சரிங்களா. அடுத்து வந்து இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்கள். s + 4 = இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 4m + 16. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக சப்ளை பண்ணால் ஸோ என்ன ஆகும், இது 16 - 4 வந்து 12 ஆகிடும். ஸோ 4m = 4m + 12 இது கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ s = இந்த வேல்யூ நமக்கு சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும் பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் 6m = 4m + 12 சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம இதை சால்வ் பண்ணால் 6m - 4m = 12. ஸோ ஃபைனலாக நம்ம இதை சால்வ் பண்ணால் 2m = 12 கிடைக்கும். தேர்ஃபோர் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா m = 6ன்னு கிடைக்கும் சரிங்களா. மகனுடைய வயது 6 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய வயது எவ்வளோ இருக்கும், ஏன்னா 6 மடங்கு சொல்லியிருக்காங்க. அப்போ சரணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 36 இருக்கும். மகன் வந்து சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 6 வயதாக இருக்கும் சரிங்களா. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. அதுக்கான ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பி. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.35 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இதுக்கான மீனிங் வந்து x = நான் எடுத்துக்கிறேன், x = 0.35. ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா 0.35 பார்னால் இது தட் இஸ் ஈக்குவல் டு 0.35 இப்படி எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் அவங்க பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார்மேட் எடுத்துகிட்டு வரதுக்காக ஸோ போத் சைட்ஸ் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100x = இதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷனை நம்மளுக்கு என்ன 2 டெசிமில் வந்து தள்ளி போகும். அப்போ 35 அப்படியே 35 அப்படியே போயிட்டே இருக்கும், இந்த மாதிரி வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் நம்பர் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஈக்குவேஷன் 2 - 1 சப்ராக்ஷன் பண்ணும்போது ஸோ 100 - x வந்து பார்த்தா 99x வரும். = இங்கே 35.35, இங்கே பார்த்தீங்கன்னா 0.3535 வருது. அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே சேமாக இருக்கலாம், கேன்சல் ஆகிடும். ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர் 35ன்னு வரும். அடுத்து x = நம்ம சால்வ் பண்ணும்போது 35/99 வரும். ஸோ அதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. 35/99. அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 35யும் அது 35யும் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 35யும் எல்லாமே எலிமினேட் ஆகிடுச்சுன்னா ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் 0 இருக்கும். ஸோ 0க்கு வந்து வேல்யூ கிடையாது. அதனால தான் இந்த 35 இங்கே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம ஆட் ஆகிடும் சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா. 200க்கும் 300க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன அப்படி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம பார்த்தோன்னா 200லேருந்து 300 வரைக்கும் பார்த்தோம். ஸோ 100 நம்பர் ஒவ்வொரு நம்பர் நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் என்னென்னா ஸோ இங்கே என்ன 3 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 6, 8, 9 இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க 2 முறை. 2 எடுத்துன்னு 3 முறை வரும், இது 4 முறை வரும், இது 9 அப்படியே வந்துடும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 3 யூஸ் பண்ணுங்கள். 1 இது அப்படியே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் 3. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 36. ஸோ இங்கே இருக்குது 3 2 6. அப்போது 6 × 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72ன்னு வந்துடும் சரிங்களா. 72 வந்துச்சு. இப்போ 72 மல்டிபிள்ஸ் எல்லாம் பார்க்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு 72 ஒரு 1 டைம் வரும். அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 144 வரும். அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 - 22 1, அதாவது இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா. 7 3 2 6. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 7 21.
அடுத்து இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 2 8, அப்புறமா 4 7 28. சரிங்களா? அடுத்து 5ஆல் பண்ணி பாருங்கள். ஸோ 5 பண்ணும்போது 5 2 10, ரிமைனிங் 1, 5 7 35 36. அதாவது 72 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த பெட்வீனில் 200க்கும் 300க்கும் எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இங்கே 216 முதல் 216 அண்டு 288 தான் வந்து 2 நம்பராக வந்திருக்கு. அப்போது 2 எண்கள் மட்டும் தான் அதனால் வகுப்படும், மற்ற எதுவுமே வகுப்படாது. ஆன்சர் பி தான் சரியான விடை. இதே கேள்விக்கு ஆன்சர் பி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. இது பாருங்கள், ஒரு முக்கியமான டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்குறேன். இது வந்து ஜென்ரலான ஃபஸ்ட்டு பேசிக் மாடல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி வரும்போது என்ன பண்ணோம், நம்ம ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ மேலே ரெண்டுத்தையும் வர்றது நம்ம என்ன பண்ணோம், ஸோ பெருக்கி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெருக்குங்க, கீழே வந்து என்ன பண்ணோம், ஸோ ஆட் பண்ணுங்கள், அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணால் உங்களுக்கு 3 2 6, ஸோ 00, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50. ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இது வந்து ஒரு முறை, இது வந்து 12 முறை. அப்போது 12 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கிற பேசிக் மாடல் கொஷின் இது. சரிங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 12 நாட்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின். சரிங்களா? 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பார். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக அந்த ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சரிங்களா? பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இங்கே டைம் கொடுத்துறாங்க, இங்கே பார்த்தோன்னா ஸோ மேன் கொடுத்துறாங்க, இங்கே ஒர்க் கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது இது வந்து பார்த்தோன்னா மேன், ஸோ மேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைம் கொடுத்துறாங்க, இது வந்து ஒர்க்கு. அந்த ஒர்க்கை வந்து கீழே எழுதணும். = அதே மாதிரி இங்கே மேன், இங்கே டைம், இங்கேயும் ஒர்க் இப்படி எழுதணும். இப்போ எல்லா வேலையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 14 அச்சு கோர்ப்பவர்கள்னா 14 men. சரிங்களா? அப்போ 14 டைம் பாருங்கள் என்ன இருக்குது, 5 மணி நேரம். ஸோ இங்கே ஒர்க்கு வந்து எவ்வளோ, 70 பக்கங்களை முடிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 70 இங்கே பார்த்தீங்கன்னா மேன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ மேன் வந்து நம்ம எம்னு வச்சுக்கலாம். இங்கே டைம் வந்து கண்டுபிடிக்கணும். டைம் வந்து கொடுத்துறாங்க 10 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 பக்கங்கள் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போது நம்ம எம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 முறை. அப்போது I2 10. அப்போது 10 men வந்து தேவைப்படும். அதாவது 10 அச்சு கோர்ப்பவர்களும் தேவை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். சரிங்களா? திருப்பி நான் ஃபார்முலா இங்கே எழுதிடுறேன் பாருங்கள். மேன், டைம், ஒர்க்கு. சரிங்களா? இதுதான் ஃபார்முலாஸ். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வச்சு சால்வ் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல்ஸும் கூட. சரிங்களா? ஸோ இந்த மாடல்ஸ் வந்து அடிக்கடி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிப்பீட்டட் ஆகலாம். ஸோ நல்லா கவனிச்சிங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும், பேசிக்கான சம்ஸ் இது. ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஸோ 7500, வட்டி பார்த்தீங்கன்னா ஸோ 8%, வருடம் அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தா 1.5 வருஷம் சொல்லிக்கிறாங்க. அப்போது 18 மாதங்களை வந்துடும். ஸோ /12 வந்துடும். அதுக்கப்புறம் காமன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 100. ஸோ அதாவது PNR/100 இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே மாதங்களும் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் கொடுத்துறாங்க. ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் ப்ளஸ் 6 /12. ஸோ இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்களும் அடுத்த 6 மாதம் கொடுத்துறாங்க. ஸோ 6 மாதங்கள் ஆட் பண்ண 18. ஓவராலாக நம்ம ஒரு 1 இயருக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். /2 அதான் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4 டேபிள் காமன். ஸோ 3 முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 முறை. அடுத்து இது வந்து 1 முறை. இது வந்து 6 முறை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 75 × 2 பார்த்தீங்கன்னா ஸோ 150. 150 × 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 15 90. ஸோ இந்த ஜீரோ இங்கே ஆட் பண்ணிக்க வேண்டாம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 900. இதுக்கான தனி வட்டி 900 ரூபாய். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமான கேள்வி.
சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எப்பவுமே நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. பேசிக்கான ஆவரேஜ் கொஷின்ஸாக இது. ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு யாரோ ஒருத்தர், சரிங்களா, அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், விளையாடுறாரு. 30 மேட்ச் வந்து விளையாடி அவருடைய ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தா 72 வச்சுருக்காரு. ஸோ அடுத்து 31th மேட்ச் வந்து விளையாடும்போது அவருடைய ஆவரேஜ் ஸ்கோர் வந்து என்ன ஆகுதுன்னா 73 மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 31வது மேட்ச்சில் வந்து எவ்வளோ ரன் அடித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னென்னா ஆவரேஜ் என்னென்னா 10 பேர் இருந்தால் 10 பேர் கூட்டி 10ஆல் வகுக்கக்கூடிய வேல்யூ தான் ஆவரேஜ். இதுதான் பேசிக் மாடல். 10 பேர் இருந்தால் 10 வேல்யூ கூட்டி 10ஆல் வகுத்து கிடைக்கக்கூடியது தான் ஆவரேஜ். அப்போ பாருங்கள், இங்கே பார்த்துக்கலாம். ஸோ 30 மேட்சஸ்ஸு. ஸோ 30 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆவரேஜ் ரன்னு 72. இங்கே பார்த்தீங்கன்னா 30ஆல் டிவைட் பண்ணும். சரிங்களா? அதாவது 30ஆல் டிவைட் பண்ணுறது இங்கே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 30 மேட்சஸ் வந்து விளையாடிய ரன்னை வந்து 30 மேட்சஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் ஆவரேஜ். சரிங்களா? அந்த ஆவரேஜ் தான் 72ன்னு சொல்லிடுறாங்க. இந்த 30 என்னாகும், இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை ஆகிடும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும் எனக்கு? ஸோ 72 × 30. ஸோ 3 2 6, 3 7 21. சரிங்களா? 216. ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 31வது மேட்ச் வந்து விளையாடும்போது அவருடைய ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 73 மாறிது. 31 மேட்ச் விளையாடுகிறார். ஸோ இந்த மாதிரி வரும். இதுக்கான நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், 73 × 31. ஸோ 1 பண்ணும்போது ஸோ 73 தான் வரும். ஸோ 3 3 9, 3 7 21. அடுத்து பாருங்கள், 3 10 16 6 மீதி 1 2 2 2263. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கிடச்சிரும். அதில் 31வது மேட்ச் வந்து விளாட்ன ரன் வந்து கிடச்சிரும். அது நம்ம கேல்குலேட் பண்ணும்போது பாருங்கள், 2263 மைனஸ் 2160 நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம். ஸோ இது 3, இது 0 ஆகிடும், மீதி 1. ஸோ 103 ரன் வந்து அடிச்சிருப்பார். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 103 தான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் ஸோ ரீசனிங் கொஷின்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தா ஆவரேஜ் ரிலேட்டடாக ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க, பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஆனந்த் அவரது தந்தையாருக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து பிறந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு மேரேஜ் ஆகுது, 2 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், அவரது தாயார் தந்தையை விட 5 வயது இளையவர். அதாவது பார்த்தீங்கன்னா அவனுடைய தாயார்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை விட 5 வருஷம் கம்மியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆனந்தை விட 20 வயது மூத்தவர். அதாவது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ன்ற பையனை விட 20 வயது மூத்தவர்களாக இருக்காங்க. சரிங்களா? மூத்தவனா அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆனந்திற்கு வயது இப்போ எவ்வளோன்னா 10ன்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? 10ன்னு கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஆனந்தின் தந்தையாருக்கு திருமணம் ஆகும்போது எவ்வளவு வயது இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது எப்படி நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆனந்தனுடைய வயது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸோ 10. ஸோ 10ன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 20 வயது வந்து மூத்தவர் யாருன்னா அவங்களுடைய அம்மா. சரிங்களா? அப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 வயது மூத்தவர்னு சொல்லும்போது ஆல்ரெடி இப்போ 10 இருக்குது, அப்போ 20 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 30. சரிங்களா? அவங்க அம்மாவுடைய வயசு இப்போ எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, அவங்களுடைய கணவரை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கம்மின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்னது 5 வருஷம் கம்மி. அப்போது அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு, சரிங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து வயசு எவ்வளோ இருக்குன்னா 35 இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு 30 இருக்கும்போது அவங்களுக்கு 35 இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வியை பாருங்கள், என்ன கடைசியாக கேட்குறாங்க, தந்தையாருக்கு திருமணம் ஆகும்போது எவ்வளவு வயதாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ பையனுக்கு வந்து வயசு வந்து 10. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா 2 வருஷம் கழித்து தான் பையன் வந்து பிறந்திருக்கான். அப்போ 12 வயசு வந்து இருக்குது. அது இப்போ 12 வயசு நம்ம சப்ராக்ட் பண்ணால்
அவங்களுடைய ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். அந்த 12 வயசு நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது ஸோ 3 இங்கே 2 ஸோ 23 வயசு வந்து அந்த அப்பாவுக்கு வந்து நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஆனந்தனுடைய வயது கொடுத்துறாங்க 10, 20 வயசு வந்து மூத்தவன் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 20 வந்து ஆட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தோன்னா அம்மாவுடைய வயசு. அம்மாவுடைய பார்க்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து 5 வயசு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அம்மா வந்து பார்த்தா 5 வயசு கம்மின்னு சொல்லிக்கிறதுனால 5 வயசு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ 35 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டு அவங்க மேரேஜ் நடக்கும்போது ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ ஆனந்துக்கு வந்து 10 வயசுனா 2 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு. அப்போ 2 வருஷம் நம்ம ஆட் பண்ணோம் 12. அப்போ 12 சப்ராக்ஷன் பண்ணால் ஸோ ஆன்சர் 23. சரிங்களா, ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின். சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரேம் 5 நாட்களில் 100 ஆப்பிள்கள் சாப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் அதற்கு முந்தினி நாளில் சாப்பிட்ட ஆப்பிள்களின் எண்ணிக்கையை விட 6 ஆப்பிள்களில் அதிகமாக சாப்பிட்டார். முதல் நாள் அன்று பிரேம் எத்தனை ஆப்பிள்கள் சாப்பிட்டு இருப்பார் அப்படி கேட்குறாங்க. என்னன்னா ஜென்ரலாக இப்போ நான் இருக்கேன்னா ஃபஸ்ட் நாளில் ஒரு குறிப்பிட்ட ஆப்பிள் சாப்பிட்றேன், 2வது நாள் வரும்போது அதோட 6 ஆப்பிளுக்கு வந்து அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 6 அதிகமாக சாப்பிடும்போது இப்போது ஒரு 5 நாள் முடிவில் வந்து பார்த்தோன்னா ஸோ மொத்தம் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டு இருப்பேன்னா ஸோ 100 ஆப்பிள் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 5 நாட்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 5 நாளில் 100 ஆப்பிள் வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் நாள் எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நாள் எவ்வளோ சாப்பிட்டோன்னு தெரியாது, அதனால் எக்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் முன்னாடி சாப்பிட்ட நாட்களை விட 6 அதிகமாக சாப்பிட்றதுனால அப்போ எக்ஸ் + 6 இது செகண்ட் டேஸ்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ தேர்ட் டேக்கு வரும்போது எக்ஸ் + 12 மாறி இருக்கும். அடுத்து 4th டே வரும்போது எக்ஸ் + 18 வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸ் + ஸோ 24 வந்திருக்கும். சரிங்களா, இது மொத்தமாக 5 நாட்களில் சாப்பிட்டது மொத்த பழம் 100 பழம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம இதை வச்சு இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் நாள் 6 அதிகமாக சாப்பிட்றாங்க. 3ஆவது நாள் எதை விட ஒரு 6 அதிகமாக சாப்பிட்றாங்க. 4வது நாள் அதை விட 6 அதிகமாக சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா 5வது நாள் பார்த்தா 6 அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ 5 நாளில் சாப்பிட்ட பழங்களை வந்து 5 கூட்டி 5ஆல் வகுத்து கிடைக்கக்கூடியதான் மொத்த பழம் என்ன சொல்லுவாங்க, 100ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம இது மொத்த பழம் எவ்வளோ இருக்குங்க பாருங்கள், இது மொத்தம் 5 இருக்கா, ஸோ 100. சரிங்களா, இது எல்லாத்தையும் சாப்பிட்டா 100. ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த டிவைடில் ஒரு 5 போட்டுக்கலாம், அது வராது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆவரேஜும் கொடுக்கல, மொத்தம் 100 பழம் சாப்பிட்டுருக்காங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இங்கே டிவைடில் வந்து 5 வராது. ஸோ இது மட்டும் பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள் 1 2 3 4 5 பழம். சரிங்களா, ஸோ 5x. சரிங்களா, 5 பழம் இல்லை 5x. அதுக்கப்புறம் பாருங்கள் 6, இது ஆட் பண்ணால் 18 18 36. இங்கே என்ன இருக்குது, 36 + 40 60. சரிங்களா, + 60 = 100. இப்போ நம்ம 5x தான் நம்ம தேவை. ஸோ இது வந்து ஈக்குவல் ஆப்போசிட்டாக போச்சு தான். ஸோ 100 - 60 40. அதுக்கப்புறம் நம்ம இது ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணால் ஸோ 40/5. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணால் ஸோ 8. அப்போ அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து எத்தனை பழம் சாப்பிட்டுருப்பாங்கன்னா 8 பழம் சாப்பிட்டுருப்பாங்க. முதல் நாளில் வந்து 8 பழம் சாப்பிட்டாங்கன்னா ஸோ கண்டினியூட்டியாக 5 டேஸில் வந்து 6 பழம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓவராலாக அவங்க 5 டேஸில் 100 பழங்கள் சாப்பிட்டுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். பட் 2 கொஷின்ஸும் நம்ம திங்க் பண்ண வைக்கிறது தான் ஒரு சில கொஷின்ஸ். இந்த கொஷினை கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் எல்லாமே ஆவரேஜ் ரிலேட்டடாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் சரிங்களா, ஏஜ் ரிலேட்டடாக வரும்போது நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் மூவ் பண்ணுறதுனால தான் அவங்க நிறைய நம்ம தடுமாற்று வருது. அதான் முடிஞ்ச அளவுக்கு ஏஜஸ் சம்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும் தான் எக்ஸாமில் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நம்ம போய்ட்டு எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.